நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உடனே போய் லாவண்யா மேம மீட் பண்ணணும். மத்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அவங்களுக்கு சாலடும் ஃபைலும் கிடைச்சதான்னு தெரியல. வாவ், இந்த பீஸா ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? உனக்கும் பசிக்குது இல்ல? பரவாயில்ல சாப்பிடு. இல்ல இல்ல, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் வரேன். ஒரு நிமிஷம். ஸ்ருதி, முதல்ல நீ இந்த பீஸா பில்ல பே பண்ணிட்டு போ. பில்லா? உனக்காக நான் இருக்கிற விரதத்துல இதுதான் கடைசி வாரம். அம்மா, அவருக்கு துணையா உன்னோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும். என்ன லட்சுமி இது? இந்த அளவுக்கு நான் கூட பூஜை செஞ்சதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஏன் விரதம் இருக்கேன்? மாப்பிள்ளைக்காக நீ ஒருத்தி மட்டும் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டா மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த கடவுள்கிட்ட எதுவுமே இருக்காது. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், விரதம் இருக்கிறது நல்லதுதான், ஆனா உடம்ப பத்தி கவலைப்படாம இப்படிலாம் விரதம் இருக்கக்கூடாது. ஆனா நான் சொல்ற பேச்சை நீ கேட்கறதே கிடையாது. பாட்டி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் தேவையில்லாம என்னை பத்தி கவலைப்படுறீங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு இப்போ சந்தோஷமான விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன். மாப்பிள்ள உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. இந்த பாக்ஸ பாத்தியா எவ்வளவு பெருசா இருக்குன்னு? ஏன் தெரியுமா? அவர் வர லேட் ஆகுதுல, அதனாலதான் இந்த கிஃப்ட் அனுப்பி என்கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. ஏமா ஏன் அழற? இவ அழாம வேற என்ன பண்ணுவா? டைமண்ட் ரிங் அனுப்பி வச்சிருக்காரு, ஆனா ஹேண்ட் சைஸ்ல இருக்கு. கொஞ்சம் பெரிய ரிங் அனுப்பினாதானே இவ்வளவு கொஞ்சம் சந்தோஷப்படுவா. மனோரமா, பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசு. இத பத்தியெல்லாம் உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்திருந்தா. ஏன் திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க? சொல்லுங்க. என்னத்த சொல்றது? உன்னை விட என் லட்சுமி தான் புத்திசாலி. காரணம் இல்லாம உன்ன மாதிரி இப்படி கத்திட்டு இருக்க மாட்டான். ஹலோ, ஹாய், பாய் பாய். என்ன நீங்க இந்த கோட் கூட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்கல்ல? நீயே கேட்டல அஞ்சலி, அந்த ஆடு என்னை விட பெட்டர்னு சொல்றாங்க. இதோட பேரு லட்சுமி. பாட்டி, நீங்க ஏன் அத அவ போயிட்டு விடு, நல்லா உட்காந்து அழட்டும். ரூபாவா? அதுவும் இந்த ரொட்டிக்காகவா? உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? ஆமா, ரொட்டிக்கு தான் 1000 ரூபாய். எங்க பாருங்க, நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? ஆவுச், எல்லாரையும் கூப்பிட்டு நீ தான் ட்ரீட் கொடுத்த. என்னது ட்ரீட்? அப்படின்னா விருந்து. இன்னைக்கு தானே இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன், அதனால எல்லாருக்கும் ட்ரீட். எங்க பாருங்க, யாருக்கும் நான் எந்த விருந்தும் கொடுக்கல. என்கிட்ட பணமே இல்லை, நான் எப்படி விருந்து கொடுக்க முடியும்? அதுவும் இல்லாம இத பத்தி நீங்க முதல்லயே பிரச்சனை எப்பவுமே சொல்லாம தான் வரும். யாருக்கும் சொல்லாம நீங்க வரல, அந்த மாதிரி. முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு இட்லியும் கெட்டி சட்னியும் கொண்டு வந்திருப்பேன்ல. என்னது? இட்லி கெட்டி சட்னி? இட்லி சட்னியா? ஸ்ருதி, அவன் உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு போய் முதல்ல பணம் கொடு, அப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் வந்து பாரு.
என்னால பணம் கொடுக்க முடியாது. இங்க டீ பிஸ்கட் சாப்பிடுறதுக்கு கூட என் கையில பணம் இல்ல. பிஸ்கெட்டா? அவங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க போல இருக்கு. என்ன நடக்குதுங்க? நான் என் ஃபேஷியலை விட்டு இங்க வந்திருக்கேன். நீங்க என்னடா இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? ஓ லா, இங்க பாரு, ஸ்ருதி எங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கணும்னு கூப்பிட்டா. இப்போ என்னடானா பீஸாக்கு பணம் இல்லைன்னு சொல்றா. லாவண்யா மேம், அது Enough. ஸ்ருதி, நீ இன்வென்ட்ரி ஆபீஸ்க்கு கால் பண்ணியா? கால் பண்ணிருந்தேன். ஆனா அங்க இருக்கிறவங்க நான் உன்கிட்ட சொன்ன வேலையை நீ இந்நேரத்துக்கு செஞ்சு முடிச்சிருக்கணும். லஞ்ச் ஹவர்ல ஓவர் டைம் கிடையாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இந்தா 1000 rupees. பீஸா பில்ல கட்டிடு. சிம்பம், 2 பேரும் என் கேபினுக்கு வாங்க. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு மறுபடியும் வேலையை பாரு. ஓகே? சரிப்பா. சரி வந்துட்டியா? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. நம்ம பையனோட ட்ரிப்பு நடுவுல கேன்சல் ஆயிடுச்சா? இப்பதான் ஃபோன் பண்ணா. அதனால இப்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். மனுஷன் இல்லாம நானும் ஒரு ஆடா பிறந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? நம்ம பையன் திரும்பி வரேன்னு தானே சொன்னேன். அதுக்கே அழுதுகிட்டு இருக்க? ஐயோ, தயவு செஞ்சு நீங்க ஷட் அப் பண்ணுங்க. இந்த வீட்ல யாரும் என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. அத்தை எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிறாங்க. அப்படியா? மறுபடியும் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆனா உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. எனக்கு எல்லாமே தெரியுங்க. ஆனா நீங்க தான் ஒண்ணும் தெரியாம இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் உங்க அம்மா எப்படி என்ன இன்சல்ட் பண்ணாங்கன்னு? இன்சல்ட்? ஆமா, என்ன நடந்தது? என்ன அவங்க குத்தி காட்டி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் யாரு, இப்ப நான் யாருன்னு குத்தி காட்டுறாங்க. ஓஹோ, என்னம்மா ஏன் சும்மா அழுதுகிட்டு இருக்க? மனோரமா, மறுபடியும் பழைய விஷயத்துல ஏன் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? உங்க அம்மா சொன்னது உண்மைதானே? நான் சாதாரண சர்வெண்ட் தானே? இல்லம்மா, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் எப்படிங்க என்னால மறக்க முடியும்? இந்த ஒரு காரணத்தை உங்க அம்மா மனசுல வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் என்ன குத்தி காட்டி திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன பேசினாலும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன படிக்காத ஏதோ ஒரு ஸ்டூபிட் ஃபூல்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல உன்னை யார் இப்படி எல்லாம் சொல்றாங்க? யார் என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்டோட மருமக. அத நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? அதுல உனக்கு ஏதாவது சந்தேகமா? அது எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்குமே கவலைப்படாத. இப்ப மட்டும் அமைதியா இரு, சரியா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ காட், இந்த பொண்ணை அசிஸ்டன்ட் ஆக்கி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. ஓ டால், சும்மா டென்ஷன் ஆகாத. இல்லனா உன் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் வந்துடும். டார்க் சர்க்கிள்ஸா? ஓ காட். லா, இந்த உன்னோட கிரீன் டீ. ஓ, thank you. எனக்கு கண்டிப்பா நல்லா தெரியும். அந்த டவுன் பொண்ணுக்கு கண்டிப்பா green டீனா என்னன்னே தெரியாது. எனக்கு தெரியும், அவ பச்சை டீன்வா. ஓஹோ சிம். தினமும் இப்படிதான் உங்க போட்டோ கிட்டே பேசிட்டு இருக்கேன். போன் லைன் கூட கிடைக்க மாட்டேங்குது. இனிமே நீங்க என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைச்சா ஸ்பெஷலா நீங்க ஏதாவது செஞ்சே ஆகணும். அம்மா அஞ்சலி, உனக்கு மாப்பிள்ளை ஞாபகம் வருதா என்ன? இல்ல பாட்டி, அது வந்து நான் எனக்கு தெரியும். நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்ட. மனோரமா பேசினதை கேட்டு வருத்தப்பட்டியா என்ன? அவ எப்பவுமே இது மாதிரி தான் தேவையில்லாம பேசிட்டு இருப்பா. இல்ல பாட்டி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை சொன்ன எதையுமே நான் பெருசா எடுத்துக்கல. வயிறும் சின்னதோ பெருசோ, அந்த மோதிரத்தை பார்த்தப்ப அவர் பாசம் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவர் என்னை விட்டு எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, எனக்கு நல்லா தெரியும் எப்பவுமே அவரோட மனசு என்னையே தான் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் என்னை எவ்வளவு கவனமா பார்த்துப்பாரு தெரியுமா? உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஒரு சில நேரம் எனக்கு என்ன தோணுதுன்னா, மாப்பிள்ளை அவரோட வேலையை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு நம்மளோட இருந்தா நல்லா இருக்கும்ல. உன்னை இங்க இப்படி தனியா விட்டுட்டு போனா என்ன?
இவர் வேலையில எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என்னைய தான் நினைச்சிட்டு இருக்காரு. நான் தனியா இருக்கேங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே இல்ல. எப்படி பாட்டி என்னால மறக்க முடியும்? என்னோட நிலைமை அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்து என்னை ஏத்துக்கிட்டாரு. ஒழுங்கா நடக்க முடியாத என்ன மாதிரி ஒரு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்கிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உன்ன மாதிரி ஒரு நல்ல மனைவி மாப்பிள்ளைக்கு எங்க தேனாலும் கிடைச்சிருக்க மாட்டா. உண்மையிலேயே நீ வைர மாதிரி, விலை மதிப்பே இல்லாத வைரம். அவரு இதைத்தான் சொல்லுவாரு. இது பாத்தீங்களா பாட்டி, அவரு எவ்வளவு தூரத்துல இருக்காரு, இருந்தாலும் பாசமா இதை அனுப்பியிருக்காரு. இது அவரோட பாசம், அதே மாதிரி ஓ நல்ல மனசுமா. இல்லேனா இந்த காலத்துல இருக்க மாடர்ன் பொண்ணுங்க, ஐயோ கடவுளே, அதுங்களை நீதாப்பா காப்பாத்தணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம சின்ன எங்க தப்பான பொண்ணை தேர்ந்தெடுத்துருவானோன்னு. ஆனா நீ என்னடானா என்கிட்ட எதையுமே சொல்றது கிடையாது. என்கிட்ட மறைச்சு வச்சு என்னதான் பண்ண போறீங்களோ. ஆமா, அந்த பொண்ணு யார் அஞ்சலி? பாட்டி, உங்க முகத்தை பார்த்தோன்னே தெரியுது உங்களுக்கு இப்ப டீ குடிக்கணும் தானே. நான் போய் உடனே டீ போட்டு கொண்டு வரேன். போ போ, டீ போட்டு கொண்டு வா. ஆனா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்க, நீ இந்த மாதிரி பேசி என்ன மயக்க நினைச்சாலும் சரி, நீ பொய் சொல்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு நிச்சயமா நான் கண்டுபிடிப்பேன். ஒரு நிமிஷம். மஃபின் சாப்பிட்றியா? என்ன? மாவுல செஞ்ச கேக்கு. பணம் இல்லைன்னா ஒண்ணு பரவாயில்ல, நான் உனக்கு புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இல்ல வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற? இந்த மஞ்சு யாருக்கும் சும்மா கேக்கெல்லாம் தரமாட்டா. நான் இப்ப உனக்கு கேக் மட்டும் தரல, ஒரு அட்வைஸும் சொல்ல போறேன். முதல்ல உட்காரு. என்ன பாத்துக்கிட்டே இருக்க போறியா இல்ல சாப்பிட போறியா? இங்க பாருமா, இங்க இருக்கிற பொண்ணுங்க உன்னை அவ்வளவு சீக்கிரம் ரிச் ஆக விட மாட்டாங்க. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே, உன்னை எப்படி மாட்டி விட்டாங்க பார்த்தல. இங்க பாருங்க, என்ன பயமுறுத்தணும் நீங்க முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்னா நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். இல்ல இல்ல, நான் உன்னை பயமுறுத்தல, உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. வழி இருக்கா? என்னது அது? நீயே யோசிச்சு பாரு, இது உன் ஆபீஸ் கிடையாது, உன் புகுந்த வீடுன்னு நினைச்சுக்க. புகுந்த வீடா? கொஞ்சம் வாய் மூடிட்டு கேளு. அதான் இங்க 2 பேர் இருக்காங்கல்ல, சிம் பாம்னு. பேர் ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சு போயிடுது. அவங்க தான் உன் நாத்தனாரு. அப்படியா? இதே என்னோட புகுந்த வீடுன்னு நினைக்கணும். அவங்க என் நாத்தனா. அந்த நாத்தனாருங்களுக்கு பிறந்த வீட்டுல இருந்து போறதுக்கு இஷ்டமே கிடையாது. அப்புறம் நாத்தனார் நம்பர் 1 பாம். உன்னால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாதா? Do it again. நாத்தனார் நம்பர் 2 சிம். அவளுக்கு மூளையே கிடையாது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இப்ப மத்த விஷயங்களை பத்தி பேசலாம். என்ன? உன்னோட மாமியாருமா அந்த லாவண்யா, அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னா எப்பவும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பா. அவ யாரையுமே வீட்டுக்குள்ள வரவிட மாட்டா, அந்த டைப். புது மருமக, அட நீதான் அவ சொல் பேச்சு கேட்க மாட்டியோன்னு பயம். ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும், ஒரு காலத்துல மாமியாரும் மருமகளா இருந்தவதான். சும்மா நீ ஏன் சிரிக்கிற? இது ஒரு அட்வைஸ், விலை மதிப்பில்லாதது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மேல சொல்லுங்க. இத பாரு, நாத்தனாருங்களை தோக்கடிக்கணும்னா மாமியார் மனசுல இடம் பிடிக்கணும். மாமியார் மனசுல இடம் பிடிக்கணும்னா முதல்ல புருஷனை தான் மயக்கணும். புருஷனா? புருஷனே இல்லன்னா அப்புறம் நீ எப்படி புகுந்த வீடுன்னு சொல்லுவ? புருஷன் யார் தெரியுமா? நம்ம எம்டி சார் தான். அவர் மனசுல நீ எப்படியாவது இடம் பிடிக்கணும். அவர் சொல்றபடி எல்லாம் நீ செய், என்ன சொன்னாலும் கேளு. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நடந்துக்காத. அதுக்கப்புறம் பாரு, நீ ஜெயிச்சிருவ. புகுந்த வீட்டுல இடம் பிடிச்சிடலாம். நீங்க உண்மையிலேயே கரெக்டா சொல்லிருக்கீங்க. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. சரி மனோரமா, இதுல உன்னோட தப்பும் இருக்குல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எதுக்கு தேவையில்லாம அந்த பரிசை பத்தி அப்படியெல்லாம் நீ பேசின? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? அஞ்சலி காதல்ல எமோஷனலா அழறான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? மோதிரத்துல இருக்கிற அந்த சின்ன டைமண்ட பார்த்துதான் வாழறான்னு நினைச்சேன். அந்த மோதிரத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியுங்க. அது டைமண்டா இல்ல ஆண்டானே தெரியல. அது அப்படியே மிஸ்டர் இந்தியா மாதிரி இருந்தது, இன்விசிபிள். இந்தாங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர். முதல்ல சாரோட சைன் வாங்கிட்டு வாங்க. சார் வந்துட்டாரு, போய் சைன் வாங்கிட்டு வா.
புகுந்த விட டிஃப்ரெண்டா இருக்கு. வந்த அன்னைக்கு புருஷன்கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்றாங்க. ஹலோ, இன்னைக்கு நடந்தது எதுவுமே என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் கிடையாது. இன்னைக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணா, நீ வந்தது நல்லதா போச்சு. நீ ஒருத்த மட்டும்தான் இந்த வீட்லயே என்ன கொஞ்சமாவது நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நீ உங்க அப்பா கிட்ட சொல்லு, என்னை பத்தி உங்க பாட்டி கிட்ட சொல்லு. நான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் எவ்வளவு கவனமா பாத்துக்கிறேன், எல்லார் மேலயும் எவ்வளவு பாசமா இருக்க. அஸ்வின், அஞ்சலி எல்லார் மேலயும் அன்பா இருக்கேன். அப்புறம் அந்த கோட்டு லட்சுமி மேலயும் பாசம் இருக்கு. அம்மா, என்னம்மா நீங்க? நான் திரும்ப வந்தது நல்லதா போச்சு. வாங்க, உங்களுக்கோ பாட்டிக்கோ நான் காம்ப்ரமைஸ் பண்றேன். வாங்க, நான் எது சொன்னாலும் நீங்க கேப்பீங்கல்ல? வாங்க. இங்க எப்பவுமே எந்த தப்பும் நடக்காது. இங்க எல்லா ஒர்க்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடக்கும். அது பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க வேணா மீட்டிங் மண்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக்டரி விசிட்ஸ் எல்லாம் மண்டே முடிச்சுக்கலாம். இனி இந்த டீல்ல எந்த சேஞ்சும் கிடையாது. What the? நீயா? நீ ஏன் கேபின்ல என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களோட கேபினா? இது சாரோட. சார் எங்க? சார் வந்துட்டாரு. எம்டி சார் தான். எல்லாரும்
சொன்னது உங்களதானா? அப்ப எல்லாரும் சொன்னது உங்களதானா?